சரிகமபா சீசன் முடிஞ்ச அப்புறமேலு அந்த கண்டஸ்டன்ட்ஸ் மத்தியிலயும் சரி, ஜட்ஜஸ்க்கு மத்தியிலயும் சரி இருக்கிற அந்த ஒரு பாண்ட், ஒரு கனெக்ஷன் வந்து அவ்ளோ அழகானது. ஏன்னா, அவங்க ஒருத்தருக்கு தன்னுடைய கிஃப்ட்ட பரிமாறிக்கிறதாகட்டும், அன்ப பரிமாறிக்கிறதாகட்டும் அவ்ளோ அழகா இருக்கு. அந்த மாரி ஒரு கிஃப்ட்ட தான் தேவயானி மேம் வந்து பவித்ராவுக்கு குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் நாங்க இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரிகமபா சீசன்ல பவித்ரா கண்டஸ்டன்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம பவித்ராக்கு வந்து சரிகமபா செட் வந்து ஒரு நாட் ஒன்லி ஒரு மியூசிக் செட் மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலி வந்து அது கிரியேட் பண்ணி குடுத்துருக்குது. ஆல்ரெடி சைந்தவி மேம் வந்து அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் ஆகட்டும், நெறைய ஒரு ஸ்பான்சர் ஆகட்டும் பண்ணுனது மட்டும் இல்லாம, தேவயானி மேம் வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் டூ த ஹார்ட் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்க வந்து ஒரு கபோர்டு வந்து அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கபோர்ட், வாஷிங் மிஷின் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அக்சசரிஸ் நிறைய கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கபோர்டை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோடைய மேல் ரோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்காக இல்லை, ஏன்னா நீ உனக்காகவும் சரி உன் குழந்தைக்காகவும் சரி இதுக்கு மேலே உன் கெரியரில் நிறைய ட்ரெஸ்ஸு நிறைய எக்ஸ்பென்சிவான விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆனால் நான் அதை அனுப்புறதுக்கு காரணம் என்னென்னா, உனக்கு நிறைய விருதுகள் கிடைக்கணும், அந்த ஒவ்வொரு விருதையும் நீ அந்த கபோர்டில் வச்சு அழகு பார்க்கணும், அதுக்காக தான் நான் உனக்கு அதை சென்ட் பண்ணேன். அது மட்டும் கிடையாது, நீ இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் பார்க்குவ, நிறைய பாடுவ, நிறைய உயரத்துக்கு போக, நிறைய மனிதர்கள் கூட பழகுவ. ஆனா அதுக்கு எல்லாம் ஆரம்பம் இந்த சரிகமபா செட். அதுக்கப்புறம் நாங்க தான். நீ எங்களை எங்க போனாலும் கண்டிப்பா மறந்துடக்கூடாது. பிகாஸ் உன்னை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி மேம் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. அவங்களோட பொண்ணு இனியாவும் அங்கேயே தான் பார்ட்டிசிபெண்டா இருந்தாலும் எல்லாருக்குமே பவித்ரா மேல இருக்கிற ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். தேவயானி மேம் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உன் டேலண்ட்டுக்கு நீ வந்து இன்னும் எவ்வளோ உயரத்தை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தை நக்ஷத்ராவுக்கும் அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து அவங்க வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ வந்து டச் த ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேவயானி மேமோட இந்த ஒரு ஹார்ட்ஃபெல்ட் எமோஷ்னல் கிஃப்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.